அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். இது டிஎன் செட்டுக்கும் பிஜிடிஆர்பிக்கும் வரக்கூடியது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. சீரிஸ் ஆர் ஈக்குவல் டு 1 to infinity -1 ஹோல் பவர் ஆர் மைனஸ் ஒன் இஸ் டேஷ். இந்த நாளில் இது அப்படின்னு சொல்லணும். ஆசிலேட்ஸ் ஃபைனிட்லி, ஆசிலேட்ஸ் இன்ஃபினிட்லி, கன்வர்ஜென்ட், நன் ஆஃப் திஸ். இந்த நாளில் இது மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். இப்போ கிவன் சீரீஸில் ஏஎன் என்னன்னு பாருங்கள். ஏஎன் ஆர் ஏஆர். ஏன்னா இங்கே என் கொடுத்துருந்தாங்கன்னா என் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆர் கொடுத்துருந்தா ஆர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏஆர் ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் ஆர் மைனஸ் ஒன். இதான் வந்து given nth term. இப்போ a1 என்ன? -1 whole power 1 minus 1 0 -1 power 0 1. அப்போ a2 என்ன? 2 வந்து பார்த்தீங்கன்னா -1 whole power 2 minus 1 1 -1 whole power 1 வந்து -1. a3 என்ன? இங்கே 3 -1 2 ஆகிடும். -1 whole power 2 வந்து +1. இப்படி. இப்போ a4 என்ன? 4 பாருங்கள். 4 -1 3 -1 whole power 3 வந்து -1. இப்படி பாருங்கள். +1 -1 +1 -1 இப்படி மாறி மாறி போயிட்டே இருக்குது. இப்போது இந்த மாதிரி போகிறதுனால நீங்கள் இந்த சீக்வன்ஸ் இருக்குது பாருங்கள். சீக்வன்ஸ் ஏஎன் இதை எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா ஏஎன் n ஈக்குவல் டு 1 to infinity இஸ் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் நான் ரெடி பண்ணுறேன். 1 -1 1 -1 இப்படி போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸோட ரேஞ்ச் என்ன? range of sequence an n equal to 1 to infinity is -1 and +1. இதான் வந்து ரேஞ்சு. இப்போ ஃபைனட் ரேஞ்சு, ஒரு சீக்வன்ஸோட ரேஞ்சு வந்து ஃபைனட்டாக இருக்குது அப்படின்னா ஆசிலேட்ஸ், அந்த சீக்வன்ஸ் ஆசிலேட்ஸ் ஃபைனட்லி அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது ரிசல்ட் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள். result if range of a sequence is finite, alternatively then the sequence is oscillates finitely. ஓகே, ஒரு சீக்வன்ஸோட ரேஞ்ச் வந்து ஃபைனட்டாக இருக்குது ஆல்டர்னேட்டிவ்லி அப்படின்னா அந்த சீக்வன்ஸை நம்ம என்ன சொல்லலாம்? ஆசிலேட்ஸ் ஃபைனட்லி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ therefore by the result the sequence an n equal to 1 to infinity, இங்கே நம்ம r அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கிறோம். r equal to 1 to infinity is oscillates finitely by the above result. இந்த ரிசல்ட் படி இந்த சீக்வன்ஸோட ரேஞ்ச் ஃபைனட்டாக இருக்குது ஆல்டர்னேட்டிவ்லி. அதனால் நான் இந்த சீக்வன்ஸ் ஏஎன் ஆசிலேட்ஸ் ஃபைனட்லி அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஆசிலேட்ஸ் ஃபைனட்லின்னா இது தொடர்புடைய கரஸ்பாண்டிங் சீரீஸ் இருப்பாருங்க. therefore series n equal to 1 to infinity -1 whole power n minus 1. அதாவது r equal to 1 to infinity -1 whole power r minus 1 இப்படின்னு சொல்லலாம். is oscillates finitely. ஓகே, அப்போ given series இருக்கு பாருங்க, இது வந்து oscillate finitely. oscillates not finitely அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? அது oscillate infinitelyன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 -1 1 -1 இப்படி மாறி மாறி போகுது. அப்போ ரேஞ்சு எனக்கு ஃபைனட் ஆகிடுச்சு. ரேஞ்சு ஃபைனட்டாக இருந்தால் இந்த ரிசல்ட் என்ன சொல்லுது? அந்த சீக்வன்ஸ் இருக்கு பாருங்கள் ஏஎன், அதை வந்து ஆசிலேட் ஃபைனட்லி அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ சீக்வன்ஸ் வந்து ஆசிலேட் ஃபைனட்லி அப்படின்னா தொடர்புடைய சீரீஸ் வந்து ஆசிலேட் ஃபைனட்லி ஆகிடும், நாட் இன்ஃபைனட்லி. ஓகே, சரிங்க சார், இது கன்வர்ஜென்ட்டான்னு கேட்டிருக்காங்களே. இப்போ ஆசிலேட் ஃபைனட்லியாக இருந்தால் கன்வர்ஜென்ட்டாக இருக்குமா இருக்காதா? சரி, இப்போ இது கன்வர்ஜென்ட்டாக வேணும்னா செக் பண்ணலாம். ஒரு சீரீஸ், ஒரு ரிசல்ட் சொல்கிறோம் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், if series an is convergent then limit n tends to infinity an goes to 0. ஓகே, இப்போ நமக்கு an என்ன? an equal to
-1 ஹோல் பவர் n மைனஸ் ஒன், ரைட்? அதான் ஏஆர் ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து 1 ஆகும் எப்போன்னா இஃப் n இஸ் ஆட். n வந்து ஆடாக இருந்தால் என்ன ஆகிடும்? இது வந்து +1 ஆகிடும். அதே வந்து -1 எப்போ வரும்? இஃப் n இஸ் ஈவன், ரைட்? அப்போது லிமிட் இதுக்கு எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an ஈக்குவல் டு இந்த மாதிரி நமக்கு நம்பர் மாறி மாறி வருது. இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an ஈக்குவல் டு இப்படி ஆகிடும். ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ரைட்? அப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னா என்ன அர்த்தம்? therefore series an is not convergent. Okay.